ஹாய் விவர்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம அம்லி பிளான்ஸ் ஆப் வெப்சைட் மூலிமா ஆன்லைனில் செடிகள் ஆர்டர் பண்ணி வாங்கி வளர்க்குற கஸ்டமர்ஸ் கொடுக்குற ஒரு காமனான வேல்யூபிள் ஃபீட்பேக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த வேல்யூபிள் ஃபீட்பேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்குற ஒரு 10 செடியில் 8 செடி தான் வளருது, மினிமம் ஒரு 2 செடியாவது இறந்து போயிடுது அப்படிங்கிறது தான். இதற்கான காரணங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு செடிக்கு ஒவ்வொரு குணநலங்கள் இருக்கும். அதே நேரத்தில் அந்த செடியை நீங்கள் எந்த இடத்துல எப்படி வச்சு வளர்க்குறீங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்த காரணமா என்ன சொல்லலாம்னா, பொறுமையின்மையை கூட சொல்லலாம். ஒரு எடுத்துக்காட்டா பார்த்தீங்கன்னா, இந்த லெமன் கிராஸ் செடிய பார்த்தீங்கன்னா, நீங்க கட்டாயமா வெயில்ல தான் வச்சு வளர்க்கணும். அதே நேரத்தில நீங்க நிழல்ல வச்சு அதிகமா தண்ணி ஊத்தி வளர்த்தீங்கன்னா, அந்த செடியோட நிலைமை இப்படி மாறிரும். அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த சோத்துக்கத்தாழை செடிய நீங்க நிழல்லயோ அல்லது அரை நிழல்ல தான் வச்சு வளர்க்கணும். அதே நீங்க வெயில்ல வச்சு வளர்த்தீங்கன்னா, அதோட தண்டுகள்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி கருகி போயிரும். நான் ஏன் பொறுமையின்மையை ஒரு காரணமாக சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாகவே இந்த செம்பருத்தி போன்ற செடிகள்லாம் பார்த்தீங்கன்னா, பேக் பண்ண 1லேருந்து 2 நாளைக்குள்ளே அந்த பேக்கிங் பாக்ஸ்குள்ளே குறைவான காற்றோட்டம் இருக்கிறதுனால இதனோட இலைகள்லாம் பழுத்து கொட்டி போயிடும். கடைசியாக உங்கள் கையில் சில நேரங்கள் இந்த மாதிரி குச்சியாக கூட கிடைக்கும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, பொறுமை இல்லாதனால இந்த செடி வளராது அப்படின்னு நினச்சிக்கிட்டு தண்ணி ஊற்றி ஒழுங்காக பராமரிக்க மாட்டாங்க. ஆனால் இந்த செடி கண்டிப்பாக வளரும். நீங்கள் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிங்கன்னா ஓரிரு வாரங்களிலே துளிர் விட்டு வளருவதை நீங்கள் பார்க்கலாம். நேரங்களில் இந்த மாதிரியான உயரமான செடிகள் உடைஞ்சோ வளைஞ்சோ வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி செடிகளை நீங்கள் ஒழுங்காக பராமரிக்காமல் விட்டுறாதீங்க. கண்டிப்பாக தண்ணீர் ஊற்றி வளர்த்தீங்கன்னா இந்த கணுக்களில் துளிர் விடுவதை நீங்கள் பார்க்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, செடி நல்லா தான் வளர்ந்து இருந்துச்சு. ஆனால் திடீர்னு வாடி போய் இறந்து போச்சு. இதற்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அதிக அளவில் தண்ணீர் ஊற்றிருக்கலாம், இல்லை தண்ணீரே ஊற்றாமல் இருந்திருக்கலாம், இல்லை அப்படின்னா நீங்கள் குறைவான சூரிய ஒளி, இல்லை சூரிய ஒளியே இல்லாத இடத்துல வச்சு நீங்கள் செடியை வளர்த்து வந்திருக்கலாம். கடைசியாக பார்த்தீங்கன்னா, நான் எல்லாமே சரியாக தான் செஞ்சேன், இருந்துமே செடி பட்டு போயிருச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, கண்டிப்பாக நீங்கள் அந்த செடியோட பிக்சர்ஸை என்னோடய வாட்ஸ்அப்புக்கு அனுப்பினா உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டு கண்டிப்பாக உண்டு. ஆனால் நீங்கள் அதுக்கான ஷிப்பிங் சார்ஜை பே பண்ணுற மாதிரி இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.